நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மீண்டும் பதட்டம். இலங்கைக்கு வரும் பசில் ராஜபக்ச ஜனாதிபதியொருவருக்கு விரைவில் தடுக்காவல். காணாமல் போன பௌத்த துறவியின் எலும்புக்கூடு கண்டெடுப்பு. பரபரப்பான மாகாண மட்ட வலைப்பந்தாட்ட போட்டியில் யாழ் மாவட்ட அணி சாம்பியன். பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகள் குறித்து வெளியான அறிவிப்பு. யாழ் பருத்தித்துறை வீதியில் விபத்து. ரஷ்ய ஏவுகணைகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மீண்டும் பதட்டம். பலர் காயமடைந்துள்ளதாக தகவல். விசேட அதிரடிப்படையினர் குவிப்பு. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று காலை மீண்டும் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக பல சிறை அதிகாரிகள் உள்ளிட்ட 20 பேர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கைதிகளால் தாக்கப்பட்டு காயமடைந்த 6 சிறை அதிகாரிகள் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த மோதலில் காயமடைந்த சுமார் 20 பேர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் பலமுறை துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று காலை மீண்டும் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலைமையை கட்டுப்படுத்த விசேட அதிரடிப்படையினர் போலீசார் சிறைச்சாலைக்குள் பிரவேசித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று மதியம் சுமார் 1 மணியளவில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 2 கைதிகள் குழுக்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. விளக்குமறியலில் இருந்த கைதிகள் குழுவிற்கும் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் குழுவிற்கும் இடையே இந்த மோதல் நடந்ததாக போலீசார் விளக்கமளித்திருந்தனர். இந்த மோதலில் 2 கைதிகள் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 38 பேர் காயமடைந்து தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் போலீசாரின் தலையீட்டில் நேற்று நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட போதிலும் இன்று காலை மீண்டும் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வரும் பசில் ராஜபக்ச தொடர்பில் மஹிந்த வெளியிட்ட முக்கிய தகவல். தற்போது அமெரிக்காவில் இருக்கும் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச இலங்கை வருவது குறித்து எனக்கு எதுவும் தெரியாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் நேற்று முன்தினம் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். இதன்போது எதிர்வரும் நாட்களில் தன்னுடைய அரசியல் நகர்வுகள் குறித்தும் அவர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்தார். பசில் ராஜபக்சவுக்கு எதிரான பிடியாணை மற்றும் வழக்கு விசாரணைக்கு குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பசில் ராஜபக்ச நாட்டுக்கு வருவது குறித்து நீங்கள் அவரிடம்தான் கேட்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பசில் ராஜபக்ச நாட்டுக்கு வருவதும் தனக்கு தெரியாது, நாட்டை விட்டு வெளியேறி செல்வதும் தெரியாது என்றும் மஹிந்த ராஜபக்ச இதன்போது சுட்டிக்காட்டினார். மேலும் தற்போதைய அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலில் ஈடுபடும் வேலையை மாத்திரமே செய்து வருவதாகவும் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் பலமான கூட்டணியாக ஒன்று சேர்ந்து அடுத்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஊடகங்களிடம் சுட்டிக்காட்டினார். முதல் தடவையாக முன்னாள் ஜனாதிபதியொருவருக்கு விரைவில் தடுக்காவல். இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக முன்னாள் ஜனாதிபதியொருவரை விசாரணைக்காக கைது செய்து தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வரலாற்றில் முதல் முறையாக ஒரு முன்னாள் ஜனாதிபதியொருவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக குற்றப்புலனாய்வுத்துறையின் 4வது மாடியில் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உள்ளாக்கப்பட உள்ளார். பௌத்த துறவியொருவரின் பெயரில் உள்ள சமூக ஊடக கணக்கு ஒன்றால் முதலில் வெளியிடப்பட்ட இந்த பதிவு தற்போது பல்வேறு தரப்பினரிடையே பகிரப்பட்டு வருகிறது. இருப்பினும் இதுவரை எந்த ஒரு முக்கிய ஊடகமும் இந்த செய்தியை வெளியிடவில்லை. மேலும் தொடர்புடைய பதிவில் குறிப்பிட்ட விடயம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் எதுவும் இடம்பெறவில்லை. விசாரிக்கப்படவுள்ள முன்னாள் ஜனாதிபதி யாரென்றோ அல்லது அவர் மீது என்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படவுள்ளன என்பது தொடர்பிலோ குறித்த பதிவில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காணாமல் போன பௌத்த துறவியின் எலும்புக்கூடு கண்டெடுப்பு. அடர்ந்த காட்டில் மீட்கப்பட்ட பொருட்கள். காணாமல் போன பௌத்த துறவியொருவருடையதாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூடொன்று பொதுமக்களின் தகவலின் பேரில் போலீசாரினால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த பல மாதங்களாக காணாமல் போயிருந்தவரும் தெபரகல ஆரண்ய சேனாசனத்தில் வசித்து வந்தவருமான பம்பரகல அபயவன்ச தேரருடையது என சந்தேகிக்கப்படும் எலும்புகள் சேனாசனத்துக்கு அருகிலுள்ள அடர்ந்த காட்டில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சேனாசன இடத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அவை கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேன் சேகரிப்பதற்காக காட்டுக்கு சென்ற ஒரு குழுவினரால் இந்த எலும்புகள் முதலில் அடையாளம் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்கள் குச்சவெளி பிச்சமல் விகாரையில் வசித்து வரும் கெப்பட்டியாவே அரண தேரருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். குறித்த தேரர் குச்சவெளி போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து போலீசார் நேரில் அங்கு சென்று ஆய்வு செய்த போது ஒரு மரத்தினடியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புகள் காணாமல் போன துறவியுடையவை என அடையாளம் காணப்பட்டுள்ளது. அங்கு காணாமல் போன அபிவன்ச தேரர் பயன்படுத்திய ஒரு ஜோடி மூக்கு கண்ணாடிகள், சில மருந்துகள் மற்றும் அவரது அங்கியின் சில பகுதிகள் கண்டெடுக்கப்பட்டதால் அந்த எலும்புக்கூடு காணாமல் போன துறவியுடையதாக இருக்கலாம்
இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். காணாமல் போன அந்த துறவி ஒரு காலத்தில் மேற்கத்திய மருத்துவராக பணியாற்றியவர் என்றும் கடைசியாக கொஸ்கம சாலாவ மருத்துவமனையில் மாவட்ட மருத்துவ அதிகாரியாக பணியாற்றியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சங்கைக்குரிய அபயவன்ச தியானம் செய்த மடாலயம் காட்டு விலங்குகள் நிறைந்த ஒரு அடர்ந்த வனத்தின் நடுவில் அமைந்துள்ளது. குறித்த தேரர் காட்டில் தனியாக நடந்து சென்ற போது காணாமல் போனதாக கூறப்படுகிறது. பின்னர் ராணுவம் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படை ஒரு மாதத்திற்கு மேலாக அவரை தேடி தேடுதல் வேட்டையை நடத்தியது. ஆனால் எந்த தகவலும் கிடைக்காததால் அந்த தேடுதல் வேட்டையும் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் எலும்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து திருகோணமலை பதில் நீதிபதி ASM சாகிர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து விசாரணை நடத்தி குச்சவெளி சுற்றுலா நீதிபதிக்கு மேலதிக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். பரபரப்பான மாகாண மட்ட வலைப்பந்தாட்ட போட்டியில் யாழ் மாவட்ட அணி சாம்பியன். வடமாகாண விளையாட்டு திணைக்களம் நடாத்தும் மாவட்டங்களுக்கு இடையிலான பெண்களுக்கான வலைப்பந்தாட்ட போட்டியில் யாழ் மாவட்ட அணி சாம்பியன் கிண்ணத்தை சுவீகரித்து கொண்டனர். வடமாகாண விளையாட்டு திணைக்களம் நடாத்தும் மாவட்டங்களுக்கு இடையிலான பெண்களுக்கான வலைப்பந்தாட்ட போட்டி நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஓமந்தை உள்ளக விளையாட்டரங்கில் நடந்தது. இதன் இறுதியாட்டத்தில் நடப்பாண்டு சாம்பியனான வவுனியா மாவட்ட அணியை எதிர்த்து யாழ் மாவட்ட அணி மோதியது. 4 காலப்பகுதி ஆட்டங்களாக நடைபெற்ற ஆட்டத்தில் முதல் 2 கால்பகுதி ஆட்டம் நிறைவடைந்த நிலையில் யாழ் மாவட்ட அணி 14க்கு 10, 26க்கு 17 என்ற புள்ளிகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்தனர். ஆனால் 3வது கால் பகுதியாட்டத்தில் வவுனியா மாவட்ட அணி அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி யாழ் மாவட்ட அணிக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தனர். இதனால் அடுத்த 2 கால் பகுதி ஆட்டங்களும் இரு அணிகளும் பல பரீட்சை நடத்தினர். இருப்பினும் ஆட்ட நேர முடிவில் யாழ் மாவட்ட அணி 48க்கு 41 என்ற புள்ளிகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாம்பியன் கிண்ணத்தை சுவீகரித்து கொண்டனர். பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகள் குறித்து வெளியான அறிவிப்பு. எரிவாயு விலை குறைக்கப்பட்டாலும் பேக்கரி உற்பத்திகளின் விலைகளை குறைக்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் லிட்ரோ மற்றும் லாவ்ஸ் நிறுவனங்கள் எரிவாயு விலைகளை குறைத்துள்ளதை தொடர்ந்து உணவகங்களில் விற்கப்படும் சில உணவுப் பொருட்களின் விலைகளும் குறைக்கப்பட்டுள்ளன. எனினும் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைக்கக்கூடிய சாத்தியங்கள் கிடையாது என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிவாயு விலை குறைக்கப்பட்டதை தொடர்ந்து ஃப்ரைட் ரைஸ், கொத்து, பரோட்டா மற்றும் சிற்றுண்டிகளின் விலைகள் குறைக்கப்படுவதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கர்ஷன ருஷான் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் எரிவாயு விலை ஓரளவுக்கு குறைக்கப்பட்ட போதிலும் பான், பனிஸ் உள்ளிட்ட பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை எவ்வகையிலும் குறைக்க முடியாது என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். கேஸ் விலை சிறியளவில் குறைக்கப்பட்டதால் பேக்கரி உற்பத்திகளுக்கு எந்த பயனும் இல்லை என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் பருத்தித்துறை வீதியில் விபத்து. நல்லூரைச் சேர்ந்த முதியவர் உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று இடம்பெற்ற இந்த விபத்தில் கோவில் வீதி நல்லூரை சேர்ந்த 72 வயதான ஆறுமுகம் ஏகானந்த சிவம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் நேற்றைய தினம் கல்வியங்காட்டில் சாப்பாடு வாங்கிக் கொண்டு பருத்தித்துறை வீதியால் துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்தார். இந்த நிலையில் வலது பக்க வீதியால் செல்வதற்காக மத்திய கோட்டை நோக்கி பயணித்த போது பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் முதியவர் மீது மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது குறித்த முதியவர் மயக்கமுற்ற நிலையில் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் அங்கு உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டமை குறித்தது. அதிகாலையிலே உக்ரைன் தலைநகரை அதிர வைத்த ரஷ்ய ஏவுகணைகள். ரஷ்யா அதிகாலையிலேயே உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. குறித்த தாக்குதல் காரணமாக நகர மையத்துக்கு அருகிலுள்ள பலத்த சேதமடைந்த ஒரு குடியிருப்பு கட்டிடத்திற்குள் பொதுமக்கள் சிக்கியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்தோடு தலைநகரிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தொடர்ச்சியான வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும் ரஷ்ய ட்ரோன்கள் மீது உக்ரைன் வான் பாதுகாப்பு படையினர் எதிர்த்தாக்குதல் நடத்தி வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை உக்ரைனின் வரலாற்று சிறப்புமிக்க போடில் மாவட்டத்தில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடம் தாக்குதலுக்கு உள்ளாகியிருப்பதாக கீவ் நகர மேயர் விட்டாலி கிளிட்ஸ்கோ தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கட்டிடத்தின் 7வது மாடி முதல் 9வது மாடி வரையிலான பகுதிகளில் மக்கள் சிக்கியுள்ளனர் என்று கிளிட்ஸ்கோ குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதே பகுதியில் உள்ள 2வது குடியிருப்பு கட்டிடம் மீதும் சுமார் 3 மில்லியன் மக்கள் வாழும் இந்த நகரத்தின் பிற மாவட்டங்களில் ட்ரோன்களின் சிதைவுகள் விழுந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். முன்னதாக கடந்த வியாழக்கிழமை அன்று கீவ் நகரை நோக்கி ரஷ்யா நூற்றுக்கணக்கான ட்ரோன்களையும் டஜன்கணக்கான ஏவுகணைகளையும் ஏவி நடத்திய தாக்குதலில் சுமார் 30 பேர் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. TVN
லங்கா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய டிவிஎன் லங்காவானது தாயகத்திலிருந்து இயங்கிட்டு இருக்கு. எங்களுடைய டிவிஎன் லங்காவில் பார்த்தீங்கன்னா அன்றாட நடக்கிற முக்கியமான செய்திகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறோம். யூடியூப் மாத்திரம் இல்லாமல் நாங்கள் ஃபேஸ்புக் பேஜும் கூட வச்சுருக்கிறோம். எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. நாங்கள் போடுற உடனே போடுற அப்டேட் உங்கள்கிட்ட வந்து சேரும். தொடர்ந்தும் எங்களோட இணைந்திருங்க. எங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலியினூடாக நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் திவ்யா. வணக்கம்.